சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு சுற்றி இருப்பவர்கள் கொடுத்தாலும் அதை நீ தாங்கிக் கொண்டு மீறி வந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது அவர்களில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பது என்னால் கூட தானாக முடியாது என்று நான் உன்னை தேடி ஓடி வந்தேன். இப்பொழுது வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நல்ல காலம் பிறக்கும் பொழுது நீ செய்யும் காரியங்கள் தானாக வெற்றி அடைந்து உன்னை தேடி வந்துவிடும். ஆனால் உன் உடல் நல குறைவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நலனாக இருந்தாலும் சரி, ஒரு முறை அது போய்விட்டால் திரும்ப அது எந்த நிலையிலும் அது கிடைப்பது சிரமமாக போய்விடும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். உன் கால்களை செயல் இழக்கச் செய்ய அவர்கள் திட்டம் போட்டு காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை துயரத்தை கொடுத்தாலும் நீ மீண்டு வருகிறாய். இப்பொழுது நீ எப்படி வருகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று உனக்கு இந்த கொடூர காரியத்தை செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடோடி வந்தேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் சரியான முறையில் நடந்தால் மட்டுமே வாழ்க்கை உன்னுடையதாக இருந்து நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். இல்லை என்றால் அதில் சிக்கிக்கொண்டு அவர்கள் நினைப்பதை இழந்துவிட்டு உன் வாழ்க்கையை மொத்தமாக இழந்து விடுவாய் என்றும் என் வாக்கை அவமதித்து தள்ளிவிட்டு சென்று விடாதே. அவர்கள் செய்யும் காரியம் என்னவென்று தெரியாமல் போய்விடும். உனக்கு உன் கால்களை செயலிழக்க செய்துவிட்டால் அடுத்த அடி உன்னால் எடுத்து வைக்க முடியாமல் முழுமையான நிலை குலைவு கிடைக்கும் என்று தான் இந்த காரியத்தை செயல்படுத்த வைக்க காத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் இதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இரு. தெய்வத்தை இறுக்கமாக பற்றிக்கொள். தெய்வத்தின் வழிபாட்டை அதிகமாக்கு. யார் எதை கொடுத்தாலும் வாங்காதே. யாருக்கும் எதையும் நீ கொடுத்து விடாதே. வெளியில் செல்லும் போதும் அப்படித்தான். கீழே எது என்ன இருக்கிறது என்று பார்த்து நடக்க பழகு. நான் சொல்லும் காரியத்தை மனதில் பதித்து வைத்து கொண்டு கவனமாக இரு. நல்லது நடக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இழக்கச் செய்வதை இழந்துவிட்டு வாழ்க்கையை இழந்து நிற்பாய். இது உனக்கான வாக்கு. இது கவனமாக இருக்க பழகு. இன்று அல்ல என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.